யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக வந்து எனக்கு ஞானம் எப்படி கிடைக்கும், ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஞானம் அப்படின்றது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் வந்து இந்த உலகத்தில் ஞானம் அடைந்தவர்கள் எல்லாருடைய சரிதத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்பு, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஞானம் அப்படின்றது என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்ற ஒரு ஸ்டேஜ். நம்ம அப்படி தான் இருக்கோமா அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும். அதுக்கப்புறமா அந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா நீங்கள் கடவுள் அடையிறது, ஞானம் அடையிறது ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் வந்து அத்வைத சித்தாந்தப்படி வந்து உலகமே வந்து சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னு வந்து நீங்கள் பிரபஞ்ச தத்துவத்தில் அத்வைத சித்தாந்தத்தில் போயிட்டு ஞானம் அடைஞ்சாலும் சரி, இல்லை துவைத சித்தாந்தப்படி வந்து பெருமாள், இல்லை கிருஷ்ணர், இல்லை ராமர் அப்படின்னு யாரோ ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்து ஞானத்தை அடையிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டெடிகேஷன் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் வந்து இது எப்படின்னா வந்து ரூ. 5க்கு வந்து வேர்க்கடலை பருப்பி கொடுங்கன்னு சொல்லி கடையில் போய் வாங்குறது இல்லை இந்த ஞானம். நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி சாமியோட பேரை சொல்கிறதுக்கு கூட சாமியோட கருணை இருந்தால் மட்டும்தான் அது நடக்க முடியும். அதனால் வந்து எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக இங்கே கிடைக்கிறது இல்லை. அதுவும் வந்து எதையும் இழக்காமல் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் வந்து கிடைக்கிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஞானத்தை அடைவது எப்படி, ஞானத்தை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக ஒரு கதை சொல்கிறேன் நான். ரமணர் வந்து அவர் வந்து ஆசிரமத்தில் இருக்கார். ரமணரை பார்க்குறதுக்காக வந்து வட இந்திய பையன் ஒருத்தன் வந்து வரான். அவன் வந்து நிறைய வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர்லாம் நிறைய படித்தவன். அவனுக்கு என்னென்னா வந்து சுவாமி விவேகானந்தர் மாதிரி தானும் வந்து இள வயதில் வந்து ஞானத்தை அடைய முடியுமா அப்படின்ற வந்து அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி தனக்கு வந்து ஒரு குரு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயும் அவன் ரமணரை தேடி வரான். ரமணர்கிட்ட வந்து ரமணர் பொதுவாக நிறைய பேச மாட்டார். அவர் அமைதியாக பார்த்தபடியே தான் உட்காந்துருப்பார். இந்த பையன் வரான். இந்த பையன் வந்துட்டு ரமணர்கிட்ட கேட்குறான், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் பேர் வந்து நரேன், சுவாமி விவேகானந்தருக்கு வந்து கடவுளை வந்து காட்டின மாதிரி எனக்கு உங்களால் வந்து கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு வந்து இந்த பையன் கேட்குறான். அப்போ வந்து ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, கேள்வி கேட்குறது யாருப்பா, சுவாமி விவேகானந்தரா அப்படின்னு கேட்குறாரு. இது எவ்வளோ எவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிற ஒரு கேள்வி தெரியுமா அது? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தகுதியுடையது, அதாவது எதை அடையிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. லௌகீக வாழ்க்கையிலேயே கூட அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். கடவுளை அடையிறது, நீங்கள் கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறதுக்கு கடவுள் அந்தளவுக்கு நீங்கள் தகுதியானவரா? சரி ரமணர், எனக்கு வந்து நீங்கள் வந்து கடவுளை காட்டிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே வந்து காட்டிடுறதுக்கு வந்து நீங்கள் அந்தளவுக்கு தகுதியானவரா? நீங்கள்லாம் சுவாமி விவேகானந்தரா அப்படின்னு ரமணர் கேட்டது வந்து உண்மை. இப்போ நம்மளில் நிறைய பேர் 99% ஆளுங்க நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத விட்டுடுறாங்க. கம்பேரிசன், மற்றவங்களோட கம்பேரிசன் இருக்குது. அவன் எனக்கு பின்னாடி தானே ஆரம்பித்தான், எங்கேயோ போயிட்டானே அப்படின்ற கம்பேரிசன். இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் போன இதுலேயும் சொன்னேன். நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு என்னைக்கு அது கிடைக்குதோ, இல்லை உங்களுக்கு எப்போ அதுக்கு தகுதியுடையவனா நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் வந்து நீங்கள் அதுக்கு உண்டான ரிசல்ட்டுக்கு தகுதியாகிறீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஞானத்தை தேடியோ இல்லை கடவுளை தேடியோ போகிறவங்க வந்து அந்த ப்ராசஸை வந்து அளக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெப்பும் திரும்பி திரும்பி பார்த்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்லாம் வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை எடுப்பாங்க. அது வந்து நாமமாக இருக்கட்டும், இல்லை வந்து கோயில் குளத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒழுக்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டாபிக், ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வந்து எடுத்துக்கிட்டு முனைப்போட உறுதித்தன்மையோடு வந்து அவங்க இருப்பாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த அந்த ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால் விடவே முடியாது, ஆனால் வந்து எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து அறியாமை. அந்த மாதிரி நம்மளில் 90% பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் உங்கள் ஒழுக்கத்தை வந்து சிறப்பாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கடவுள் கிடைப்பார் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் நம்ம போடுறோன்னா, நம்மளில் 95% பேர் வந்து வெளியே வந்துடுவோம் ரேஸ்லேருந்து. ஏன்னா 95% பேருக்கு வந்து அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரியும். குறைஞ்சபட்சம் நம்ம அந்த 95% பேரில் பொய் சொல்லாத ஆட்கள் கிடையாது, கோபப்படாத ஆட்கள் கிடையாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத ஆட்கள் கிடையாது. இந்த மாதிரி வந்து குறை அப்படின்னு வந்து ஒரு மினிமம் குறைன்னு வந்து ஒரு 3 நாளாவது இருக்க ஒரு மனுஷன்
அதை வந்து கலையாம நான் வந்து நாம சொல்றேன், அதனால சாமியை நான் பார்த்துருவேன். எனக்கு ஞானம் கிடைச்சிரும். அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அறியாமை அது. உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கடவுள் உங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்காரு. நான் வந்து இந்த பக்கத்துல இருக்கோம் நம்ம. கடவுளுக்கும் நமக்கும் வந்து ஒரு திரை இருக்கு. அந்த திரை கடினமா இருக்க இருக்க கடவுள நம்ம வந்து தெளிவா பார்க்க முடியாது. கடவுள்னு வேணாங்க. ஆப்போசிட் சைட்ல இருக்க ஒரு ஆள பார்க்கணும். அந்த அந்த கடவுள் அந்த அந்த திரையோட தடிமன் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன உருவத்துல இருக்காங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க எதுவும் நமக்கு தெரியாது. நான் சொல்றேன் இந்த திரையோட தடிமன் இருக்கு இல்லையா? இந்த தடிமன் அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுங்க. நம்மளோட அழுக்கு, நம்மளோட பொறாமை, நமக்குள்ள இருக்க கெட்ட குணம், நமக்குள்ள இருக்க ஆசை, கோபம், காமம், குரோதம் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நீங்க ஆட் ஆவ ஒரு ஒரு திரையா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிட்டே போகும். அப்போ ஒரு திரையும் எவ்வளவு திரைகள் இருக்கோ அவ்வளவுக்கு வந்து உங்களுக்கு கடவுளை பார்க்கறதுக்கு கடினமா இருக்கும். நீங்க ஒண்ணு ஒண்ணு கழட்டி போடுங்களேன். உங்ககிட்ட இருக்க பொறாமையை விட்டுருங்க. ஒரு திரை கழுது. உங்ககிட்ட இருக்க கோவத்தை விட்டுருங்க. இன்னொரு திரை கழுது. இன்னொருத்தனை பார்த்து பொறாமைப்படுறது. அது ஒரு திரை கழுது. இந்த மாதிரி கடவுளை அடையறதுக்கு உண்டான தகுதியுடைய சில விஷயங்கள நீங்க வந்து இழக்கிறதுக்கு நீங்க மறுக்கிறீங்க. நான் இப்படியும் இருப்பேன், எனக்கு அப்படியும் நடக்கணும் அப்படின்றது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கூழு காசு மீசை காசுன்ற மாரி. அது நடக்கவே நடக்காதுங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக் பிரின்சிபல். யாரோ சொல்றாங்க, நான்வெஜ் வந்து விட்டுடுங்க. சும்மா சொல்றேன் நானு. அதாவது சில குருமார்கள் சொல்லுவாங்க, சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கடவுள் பக்திக்கும் சம்மந்தம் இல்லன்னு. சில பேர் சொல்றாங்க, இல்ல நம்ம என்ன உணவ சாப்பிடுறோமோ, அந்த உணவு தான் வந்து நம்மளோட குணத்த வந்து நிர்ணயிக்கும். உதாரணத்துக்கு ராட்சச குணம் உடையவன் நிறைய மாமிசம் சாப்பிடுவான். தாமச குணம் உடையவன் பழைய சாதத்தை சாப்பிடுவான். அப்படிலாம் சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாரி பெரும்பான்மையான மகான்கள், பெரும்பான்மையானவர்களுக்கு சூட்டபிளா எது இருக்கோ, அந்த வழிய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அத வந்து கண்மூடித்தனமா நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் எதையுமே விடமாட்டேன். இப்போ பகவான்கிட்டயே ஒருத்தர் வந்து இன்னொருத்தர பத்தி புறம் பேசுறாரு. "சுவாமி, அந்த ஆள் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான்னு." அப்ப அப்ப வந்து ஒரு வேர்க்கடலையோ எதையோ சாப்பிட்ட ஒரு பேப்பர் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த பேப்பர எடுத்து சாமி வந்து குடுக்குறாரு. அவர்கிட்ட யாரு? குறை சொன்னவர் யார்ட்ட? அவர்ட்ட குடுத்து, "இதுல என்ன இருக்கு படிங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் வந்து, "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்ன்றார்." ரிப்பீட்ன்றார். ரிப்பீட்னா திருப்பி சொல்லுன்னு அர்த்தம். திருப்பி அவர் வந்து, "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்." ரிப்பீட்ன்றார். இந்த மாரி இந்த ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்ன்றதுல ரிப்பீட் பண்ணி ஒரு 10வது, 15வது தடவ வரும்போது இவருக்கு புரிஞ்சிச்சு. நாம வந்து இன்னொருத்தவங்கள பத்தி சாமிகிட்ட குறை சொன்னது சாமிக்கு புடிக்கல அப்படின்னு. பகவான் நம்மகிட்ட என்ன விரும்புறாரோ, அத நீங்க பண்ணாம, நீங்க லட்சம் தடவ இல்ல, கோடி தடவ நாம சொல்லலாம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது எல்லா வழிமுறையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, பகவானுக்கு நாம எப்படி இருந்தா பிடிக்குமோ, அப்படி இருந்துகிட்டு, ஒரே ஒரு தடவ ராமா அப்படின்னு கத்துனாலும், அவருக்கு கேட்கும். அப்படி இல்லனாலும் கேட்கும். அவர் கேட்டுன்னு தான் இருப்பார். பக்கத்திலேயே தான் இருப்பார். ஆனா, அவருக்கு புடிச்ச மாரி நீங்க எப்ப முழுசா மாறுறீங்களோ, அப்பதான் உங்க கண்ணுக்கு அவர் தெரிவார். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். என் பக்கத்துல அவர் இருக்கார். எல்லார் பக்கத்துலயும் அவர் இருக்கார். கடவுளுக்கு கண்கள் இல்லாத இடமே இல்ல. கடவுளுக்கு காதுகள் இல்லாத இடமே இல்ல. ஆனா, அவரோட தரிசனம் பெறத்துக்கோ, ஞானம் அடையறதுக்கோ, அவர் விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க இருக்கீங்களான்றத நீங்க கொஞ்சம் உரசி பார்த்துக்கோங்க. பொய் சொல்றத நிறுத்த மாட்டேன். கேடி கேப்பமாரித்தனம் பண்றத நிறுத்த மாட்டேன். இன்னொருத்தன பத்தி சொல்றத, பொறாமைப்படுறத நிறுத்த மாட்டேன். பொண்டாட்டிய அடிப்பேன். புருஷன தூக்கி போட்டு மிதிப்பேன். ஆனா, நாம வந்து டெய்லி உட்காந்து ஒரு 108 தடவ, 1008 தடவ சொல்லுவேன். சாமி வந்து எனக்கு வந்து மேலேருந்து சினிமால காட்டுற மாரி சொய்யின்னு கையிலேருந்து அருள் வந்துரும் அப்படின்னா, வாய்ப்பில்லங்க. பேசிக்கலா சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அத கண்டிப்பா நம்ம பண்ணால் ஒழிய, அது வந்து நம்மள நாமே ஏமாத்திக்கிறது. நம்மள நாமே ஏமாத்திக்கும்போது வந்து, அது எப்படி வந்து நம்ம சொல்றது வந்து கடவுளுக்கு ஏற்புடையதா இருக்கும் நீங்க சொல்லுங்க. இப்படி இருந்தா கடவுளை ஈஸியா அடையலாம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். எல்லாரோட மனசாட்சிக்கும் தெரியும். நம்ம எவ்வளோ உத்தமர்கள், நம்ம எவ்வளோ நியாயவான்கள், நம்ம எவ்வளோ வந்து என்ன சொல்றது? டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கோம். நம்ம எவ்வளோ உண்மைத்தன்மையோட இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியுங்க. இத என்னால விட முடியல. இப்ப சுகர் இருக்கவனுக்கு காஃபி சாப்பிடாம இருக்க முடியாது சர்க்கரை போட்டுன்ற மாரி இத என்னால விட முடியல. ஆனா எனக்கு சாமிய பார்க்கணும். இத என்னால விட முடியல. ஆனா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். இத என்னால விட முடியல. ஆனா அது தப்பு. அது கரெக்ட்டா வராது. மறுபடியும் சொல்றேன். ஒரு அழுக்கு மனசோட, பொறாம புத்தியோட, புறம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு, நாம சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லங்க. மனசு தூய்மையா ஒரே ஒரு தடவ சொன்னாலும் வந்து டபக்குன்னு வந்து உட்காந்துருவாரு. ஒரு செகண்ட்ல சினிமால காட்டுற மாரி. லட்சம் தடவ நாமம் சொல்லிட்டு, போட்டி, பொறாம, பொய், பித்தலாட்டம், அடுத்தவன் இதுக்கு ஆட்டைய போடுறதுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் இருந்துக்கிட்டு, எத்தனை நாமம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல.
அப்புறம் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட கூவி கூவி எந்த சாமி எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாலும் அது நடக்க வாய்ப்பில்லைங்க. அதனால் ஒருமித்த மனசோடு உள்ள தூய்மையோடு கடவுளோட நாமாவை சொல்லி கடவுளை அடையறதுக்கு நாம் முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்பதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராயன்.